கார்த்தி ரேவதி கதையில் இன்னைக்கான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். ரேவதி சுவாதி கிட்ட ஐடியா கேட்குறாங்க. இந்த மாதிரி எனக்கும் அவருக்கும் திருமண நாள் வருது, அதுக்கு ஏதாவது ஒரு சூப்பரான கிஃப்டாக கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு சுவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுவாதி சொல்கிறாங்க, அக்கா மாமாவுக்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நீ ஒரு கார் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை காரெல்லாம் அவர் வச்சுருக்காரு, அதெல்லாம் இல்லை, வேறு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொருளாக இருக்கணும், இது வரைக்கும் அவர் பயன்படுத்தாத ஒரு பொருளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ரேவதி சொல்லுவாங்க, பேசாமல் அவருக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன், எப்படி ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் எவ்வளோ பெரிய கார்லாம் வச்சுருக்காரு, அவருக்கு போய் பைக் வாங்கி கொடுக்கலான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி, இது வரைக்கும் அவர் கார் ஓட்டி தான் நான் பார்த்துருக்கேன், அவர் பைக் ஓட்டி நான் பார்த்ததே இல்லை, ஸோ அவருக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டு அந்த பைக்கில் ஜாலியாக நாங்கள் ட்ராவல் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ரேவதி. சரிக்கா நல்ல ஐடியா தான், அதே பண்ணிட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உடனே ரேவதி வந்துட்டு சரி கார்த்திக்கு வந்துட்டு பைக் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதே நேரம் பார்த்து கார்த்தி வந்துட்டு வீட்டுக்கு வராரு. கார்த்தி வரும்பொழுது கார்த்திக்கிட்ட ரேவதி கேட்குறாங்க, நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நாள்? நாளைக்கு மயில் வந்துட்டு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாரு அதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மயில் வாகனம் ரொம்ப நாளாகவே தனியாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தார். அதுக்கான நேரங்களும் இப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அதே போல் அவர் ஹோட்டலில் வந்துட்டு நாளைக்கு திறப்பு விழா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சிட்ருக்காரு. அப்போது ரேவதி நினைக்கிறாங்க, அட பாவி, நாளைக்கு நமக்கு கல்யாண நாள் வருது, அதை பற்றி கொஞ்சம் கூட நீ வந்துட்டு யோசிக்காமல் நாளைக்கு மயில் மாமா கடை திறக்க போகிறாருங்கிறத மட்டும் சொல்லிட்டு போறியே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அதே போல் நம்ம கார்த்தி நினைக்கிறாங்க, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே வருதுங்கிறது தெரியுது. ஆனால் ரெண்டு பேருமே சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை பற்றி ரெண்டு பேருமே பேசிக்காமல் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மயில் வராரு. கார்த்தி கூட யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்காரு. கார்த்தி சொல்கிறாங்க, ஒரு வழியாக நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு நினச்சிட்டு இருந்த விஷயம் இப்போ நடக்க போகுது, நாளைக்கு நல்லபடியாக இந்த கடையை திறந்து அதில் நீங்கள் பெரிய ஆளாக வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது மயில் கேட்குறாரு, அப்பா அதெல்லாம் சரிதான்ப்பா, நான் உனக்கும் ரேவதிக்கும் திருமண நாள் வருதுன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக நீ ரேவதிக்கு என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே நம்ம கார்த்தி சொல்கிறாரு, உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்பொழுது பார்த்தா எங்கேப்பா கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா ஒரு பெரிய வீடு ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் கேட்குறாரு. இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இதுதான் வந்துட்டு ரேவதிக்காக நான் ரெடி பண்ணியிருக்க வீடு, நாளைக்கு அவகிட்டே சொல்லாமல் ஒரு சர்ப்ரைஸாக இங்கே கூட்டிகிட்டு வந்து அவளை காமிக்க போகிறேன், அவள் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பர்ப்பா, நீ வந்துட்டு பெரிய விஷயந்தான் பண்ணியிருக்க, ரேவதி வந்துட்டு உன்ன மாதிரி ஒருத்தர் கிடவராக கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீடு எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்குப்பா சகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நேராக வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம சந்திரா என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அக்கா சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்டுட்டு போயிட்டு தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா இதோ பாரு, இந்த வீட்டில் நடக்கிற எதுவுமே சரியில்லை, முன்னெல்லாம் இந்த வீட்டில் எது நடந்தாலும் உங்ககிட்ட கேட்காம யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஆனால் இப்போது ஆளுக்கு ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீ இப்படியே விட்டுட்டு இருக்கிறதுனால தான் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கோ. இப்போவே வந்துட்டு இந்த மயில் வாகனம் மாப்பிள்ளை நம்ம பேச்செல்லாம் கேட்குறதில்ல, தனியாக நிற்கிறாரு, அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிற? எல்லாம் உன் டிரைவர் மாப்பிள்ளை தான், உன் டிரைவர் மாப்பிள்ளைனால தான் இந்த ஆள் வந்துட்டு நம்ம பேச்சை கேட்காம இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான். இதே மாதிரி விட்டுட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் எல்லாரும் உன் பேச்சை கேட்காம ஆளுக்கு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறமா நீ கடைசியில் தனியாளாக தான் நிற்ப, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லடி சந்திரா, அப்படியெல்லாம் கிடையாது, மாப்பிள்ளை ரொம்ப நாளாக தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு, அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரு, இது ஒன்றும் தப்பு இல்லையே, அவர் நேர்மையாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது சந்திரா என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி சாமுண்டீஸ்வரியை நம்ம பக்கத்து கொண்டு வந்து இந்த வீட்டில் நம்ம நினச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உண்மையான சாமுண்டீஸ்வரிக்கு வந்துட்டு சந்திராவுடைய முகம் எப்போ தெரிய போகுது என்னங்கிறத
அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.